நமஸ்காரம் குழந்தைங்களா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நாம் என்ன அடவுகள் பார்த்துட்ருக்கோம்? பஞ்ச நடைகள் இல்லையா? தட்டுமெட்டடவு. அதில் 3 அடவுகள் முடிச்சிருக்கோம். தக்க திம்மி, தக்கிட்ட, இது ரெண்டும் சேர்த்து செய்கிற தக்கிட்ட தக்க திம்மி, இது 3 முடிச்சிருக்கோம். அதாவது சதுஸ்ரம், திஸ்ரம், மிஸ்ரம், இது 3 முடித்தாச்சு. இன்றைக்கி பார்க்க போகிறது கண்டம். கண்டன்றது 5 எழுத்துக்கள் உடையது. த க த கி ட அப்படின்னு 5 எண் அளவுகளை கொண்டது. பார்ப்போமா? ஈஸியாக தான் இருக்கும் எல்லாருக்கும் இந்த அளவுகள்லாம். இதில் நாம் கவனிக்க வேண்டியது காலோட ஸ்பீடு. அந்த ஸ்பீட் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தட்டுறதும் அரை மண்டியில் உட்கார்றதும் ரொம்ப ரொம்ப இந்த ஸ்டெப்ஸுங்களில் முக்கியம். கை நம்ம விருப்பம் போல் வச்சுக்கலாம். ஒவ்வொரு டீச்சரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒரு சிலர் கையே இல்லாமல் இடுப்பில் மட்டும் கை வச்சுட்டு காலுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்லியிருப்பாங்க. நோ ப்ராப்ளம். இப்போது நம்ம அடவுக்கு போகலாமா? ரெண்டு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. தலங்கு தக்கத்திக்கு தக்கத்திக்கு தத்தோம் தக்க திம்மி தக்க ஜன்னு தக்க திம்மி தக்க ஜன்னு தை தை இது தை தாம் தை தை இது தை தாம் தை தை இது தை தாம். ஸ்டாண்ட் அப். அடவுகளுக்கு போகலாமா? ரெடி, ஹாஃப் சிட். தக்க தக்கிட்ட 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 இப்போது இந்த அடவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது கால்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா? அதனால் கால் மட்டும் ஒரு தடவை நல்லா கிளியராக பார்த்துக்கிறீங்களா? ரெடி, நல்லா காலை கவனிங்க. ரெடி, தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட. இப்போது ஆல்ரெடி நம்ம தக்கிட்ட செஞ்சுருப்போம், அது மாதிரி தான் செய்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு தட்டு தக்க தக்க 2 தடவை நம்ம செய்கிறதில்ல. இங்கே தக்க அப்படிங்கிறதுக்கு ஒரே தட்டு மட்டும்தான். ரெடி, தக்க தக்கன்னா நம்ம இந்த இடத்துல ஒரு தட்டு மட்டும் தான் தட்டுறோம். இதுக்கப்புறம் தக்கிட்ட நம்ம யூஸ்வலாக முதல்ல செஞ்சோம்ல அதே மாதிரியே தக்கிட்ட. இப்போது இதை சேர்த்து தான் செய்கிறோம். இங்கே தக்க தக்கிட்ட. இதுதான் இந்த அடவோட காலில் செய்யக்கூடிய முறை. ரெடியா? இப்போது நமஸ்காரம் பண்ணிக்கலாமா? ரெடி, நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. பஞ்ச நடைகளில் 4வது அடவுகள் இன்றைக்கி முடிச்சிருக்கோம். அதுக்கு அடுத்தது இன்னும் ஒன்று தான் இருக்குது. அது முடித்தோம்னா இந்த அடவு ஓவர். ஸோ நம்ம ஆல்ரெடி தட்டடவு முடித்தாச்சு, நாட்டடவு முடித்தாச்சு, பரவல் அடவு முடித்தாச்சு. இப்போது 4வதாக தட்டுமெட்டடவும் முடிக்க போகிறோம். ஓகேயா? எல்லா அடவுகளும் ஞாபகம் வச்சுருக்கீங்களா? எல்லா அடவுகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எல்லா அடவுகளையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. ப்ராக்டிஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் டான்ஸுக்கு. ஓகேவா? பாய்.